அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம முதல் பருவம், இரண்டாம் பருவம் வரலாறு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம மூன்றாம் பருவம் வரலாறு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறில் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும், அதாவது சங்க காலத்தில் உள்ள பண்பாடுகள் எப்படி இருந்தது, நிர்வாக முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அடுத்ததான் இந்தியா மௌரியருக்கு பின்னர். ஓகே, ஸோ மௌரியர் ஆட்சி வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அடுத்தது பேரரசுகளின் காலம், குப்தர், வர்த்தனர் அவர்களை பற்றி, தென்னிந்திய அரசுகள். ஓகேங்களா? ஸோ இந்த 4 லெசன் தான் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்துட்டு பண்டை கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும். ஓகேங்களா? ஸோ சங்ககாலம் பற்றின விஷயங்களை வந்துட்டு பார்க்க போகிறோம். பண்டை கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும். ஸோ இதோடைய கற்றல் நோக்கங்கள் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, பண்டை கால தமிழ் சமூகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு முக்கிய சான்றான சங்க இலக்கியத்தை பற்றிய அறிவை பெறுதல். ஓகேங்களா? மூவேந்தரிடம் சேர சோழ பாண்டிய அரசர்களின் ஆட்சி குறித்தும் அவர்களின் சமகாலத்தவர்களான குறுநில மன்னர்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளுதல், பண்டைக்கால தமிழகத்தின் நிர்வாக முறை, சமூக பொருளாதார நிலைகள் குறித்து கற்றுக்கொள்ளுதல், களப்பிரர் காலத்தை பற்றி புரிந்து கொள்ளுதல். ஓகேங்களா? ஸோ சங்க காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, சங்கம் என்னும் சொல் மதுரை பாண்டிய அரசுகளின் ஆதரவில் தழைத்தோங்கிய தமிழ்ப்புறவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது. இப்புலவர்கள் இயற்றிய பாடலில் மொத்தமாக சங்க இலக்கியம் என்று அறியப்படுகிறது. இப்பாடல்கள் இயக்கப்பட்ட காலம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சங்க காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ அந்த காலத்தை தான் நம்ம வந்துட்டு சங்க காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மதுரையில் தான் வந்துட்டு சங்கம் வைத்து தமிழை வளர்த்தாங்க இல்லையா? ஸோ அந்த அப்போ இயற்றப்பட்ட பாடல்கள், அந்த சங்க இலக்கியங்கள் வந்துட்டு அந்த இயற்றப்பட்ட நாள், அந்த டைம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த காலத்தை தான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்கிறோம், சங்க காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம், தாமோதரம் பிள்ளை வந்துட்டு யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள். இந்த ஆறுமுக நாவலரும் தாமோதரம் பிள்ளையும் வந்துட்டு யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள். அடுத்ததான் உவே சாமிநாத ஐயர், நம்ம ஆல்ரெடி தமிழில் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அவர்கள் அரும்பாடுபட்டு பனையோலைகளில் எழுதப்பட்டிருந்து தமிழ் செவ்வியல் இலக்கங்களும் பண்டைய கால தமிழ் நூல்களை மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகளை செலவிட்டனர். ஓகேங்களா? ஸோ நம்ம உவே சாமிநாத ஐயர் பற்றி நம்ம இதில் படிச்சிருந்தோம். இவர்களை பற்றி இந்த லெசனை தான் படிக்கிறோம், ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப அரும்பாடுபட்டு தான் அந்த சங்க இலக்கியங்களெல்லாம் வந்துட்டு வெளியிடுறதுக்காக ரொம்பவே அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு அந்த நூல்களெல்லாம் வந்துட்டு திரட்டி நமக்காக கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த சங்க காலத்தை பற்றின சான்றுகள் வந்துட்டு நம்ம எதுலேருந்துலாம் கிடச்சிருக்கு அப்படின்றத பற்றி தானே நமக்கு கொடுத்துருக்காங்க. சான்றுகள் என்னென்னலாம் அப்படின்ட்டு கல்வெட்டுகள், செப்பேடுகள், நாணயங்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு, இதை படிச்சுக்கோங்க. கல்வெட்டுகள் அப்படின்னு எடுக்கும்பொழுது கலிங்க நாட்டு அரசன் காரவேலுடைய ஹதிகும்பா கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு, இது வந்து கரூருக்கு அருகில் இருக்கிற புகழூர். அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டுகள், மேலும் மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு ஆகிய ஊர்களில் உள்ள கல்வெட்டுகள். இந்த மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு எல்லாமே வந்துட்டு எங்கே இருக்குது? மதுரைக்கு அருகே உள்ள கல்வெட்டுகள். ஓகேவா? அடுத்ததாக செப்பேடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா வேள்விக்குடி மற்றும் சின்னமனூர் செப்பேடுகள். ஓகேயா? நாணயங்கள் சங்க காலத்தை சேர்ந்த சேர சோழ பாண்டிய அரசர்களாலும் குறுநில மன்னர்களாலும் வெளியிடப்பட்ட நாணயங்களும் ரோமானிய நாணயங்களும் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சங்க காலத்தை சேர்ந்தது இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. பெருங்கற்கால நினைவு சின்னங்கள், புதைவிடங்கள், நடுக்கற்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அகழாய்விலிருந்து பொருட்கள் கிடைத்த இடங்கள் வந்துட்டு எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர். இது எல்லாமே வந்துட்டு சங்க காலத்தில் நம்ம இந்த கிடைத்த பொருட்கள், அகழாய்விலேருந்து சங்க காலத்தை சேர்ந்த அந்த அகழாய்வு பொருட்கள்லாம் என்னது, எங்கேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொற்கை, கழகன்குளம், அப்புறம் உறையூர். ஓகேங்களா? இலக்கிய சான்றுகளாக எதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி ஆகியவை, சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய காப்பியங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இலக்கிய சான்றுகள். அயல்நாட்டவர்களுடைய குறிப்புகள் எதுலேருந்தெல்லாம் எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, எரித்திரிய கடலின் தி பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி, பிலினியின் இயற்கை வரலாறு, நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, அப்புறம் தாலமியின் புவியியல், ஜியாகிரஃபி, மெகஸ்தனிஸின் இண்டிகா, ராஜவழி, மகாவம்சம், தீபவம்சம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு வெளிநாட்டவர்களுடைய குறிப்புகள்லேருந்து நமக்கு சில விஷயங்கள் கிடச்சிருக்கு சங்க காலத்தில் பற்றினது. ஸோ அது எதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க.
தொல்காப்பியம் ஒரு தமிழ் இலக்கண நூலாகும். அது சங்ககால தமிழ் மக்களின் மொழி, பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டி காட்டுகிறது. ஓகேங்களா? ஸோ தொல்காப்பியங்கிறது ஒரு இலக்கண நூல். அது வந்துட்டு இந்த சங்ககால மக்களுடைய மொழி, பண்பாடு இதெல்லாம் வந்துட்டு எப்படி இருந்தது, அவருடைய அது எந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு தரமுடையதாக இருந்தது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறது தான் வந்துட்டு நமக்கு தொல்காப்பியம் இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கால அளவு. இது எந்த காலத்தை சேர்ந்தது? சங்க காலம்ங்கிறது எந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. ஓகேவா? இதை தான் வந்துட்டு நம்ம சங்க காலம் அப்படின்னு சொல்கிறோம். தமிழகத்தின் புவியியல் பரப்பு வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை, அதாவது வடக்கே வேங்கடம்ங்கிறது திருப்பதி மலைகள், கிழக்கிலும் மேற்கிலும் கடல்களை எல்லைகளாக கொண்டிருந்தது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு தமிழகத்தினுடைய புவியியல் பரப்பாக அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? காலம் வந்துட்டு இரும்பு காலம், பண்பாடு பெருங்கற்கால பண்பாடு, அரசு முறை முடியாட்சி, ஆட்சி புரிந்த அரச வம்சங்கள் சேரர், சோழ, பாண்டியர். ஓகேவா? சங்க காலத்தில் ஆட்சி அமைத்திருந்த ஆட்சி புரிந்த அரச வம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேரர், சோழ, பாண்டியர் வம்சங்கள் தான். கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ்மொழி பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பார் தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது எனும் கருத்தை கொண்டுள்ளார். ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபாக அது உருப்பெற்று எழுந்துள்ளது என்று அவர் கூறுகிறார். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க? கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ்மொழி பேராசிரியர், அவர் பேர் என்னன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பார், தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்துட்டு முன்வைக்கிறாரு. ஸோ ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு, அதாவது எந்த மொழியுடைய செல்வாக்கிற்கும் உட்படாமல் அது தனித்து இயங்குகிற ஒரு மொழியாக வந்துட்டு அது உருப்பெற்று இருக்குது, சுதந்திரமான ஒரு மரபாக அது உருப்பெற்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சேரர். சங்க காலத்தின் போது மூவேந்தர்கள் தமிழ் பகுதிகளை ஆட்சி புரிந்தனர். வேந்தர் எனும் சொல் சேரர், சோழர், பாண்டியர் ஆகியோரை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. சேரர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் ஆகியவை ஆண்டனர். 10 சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்குகின்றன. சேரரசன் செங்குட்டுவன் வட இந்தியாவின் மீது படையெடுத்துச் சென்றார். சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக அவர் இளமைமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார் என தெரிய வந்துள்ளது. பத்தினி தெய்வ வழிபாட்டை அவர் அறிமுகம் செய்தார். இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி ஆவார். இவர்தான் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர். ஓகே, ஸோ சேரன் செங்குட்டுவன் தான் வந்துட்டு கண்ணகிக்கு வந்துட்டு நமக்கு சிலை வடிச்சிருக்காரு. ஸோ அது இல்லாமல் அவர் வந்துட்டு இளங்கோவடிகள் அவர்களுடைய சேரன் செங்குட்டுவன், இளங்கோவடிகள் வந்துட்டு சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி தான் வந்துட்டு இளங்கோவடிகள். அவர் தான் வந்துட்டு சிலப்பதிகாரத்தை நமக்கு இயற்றியிருப்பார். சேரல் இரும்பொறை என்னும் அரசன் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டார். ஓகே, சேரல் இரும்பொறை அப்படிங்கிற ஒரு அரசர் தான் வந்துட்டு நாணயங்களை ஒரு பெயரில் வெளியிட்டிருக்காரு. சில சேர நாணயங்களில் அவர்களின் சின்னமான வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டுள்ளன. ஸோ முக்கியத்துவம் வாய்ந்த சேர அரசர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயன் சேரலாதன், இமயமரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை. ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் தான் வந்துட்டு நம்ம முக்கியத்துவம் வாய்ந்த சேர அரசர்கள். ஸோ எல்லா இதுலேயுமே வந்துட்டு சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை அப்படிங்கிறது அவங்களுடைய இதில் வந்துட்டு வந்துடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா சோழர்கள் பற்றிய செய்தி. சோழர். சங்க காலத்தில் சோழ அரசு வேங்கடம் வரை விரிந்திருந்தது. ஓகேங்களா? ஸோ திருப்பதி மலைகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வேங்கடம் வரை வந்துட்டு சோழ அரசு விரிந்திருந்திருக்கு. காவிரி கழிமுக பகுதி சோழ நாட்டின் மையப்பகுதியாக விளங்கியது. இப்பகுதி பின்னர் சோழ மண்டலம் என அறியப்பட்டது. சோழ அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் கரிகால் வளவன் அல்லது கரிகாலன் ஆவார். அவர் தன்னை எதிர்த்த சேரர், பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேளிர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் சிற்றூரில் வந்துட்டு தோற்கடிச்சிருக்காரு. ஓகேங்களா? அவர் காடுகளை விளைநிலங்களாக மாற்றினார். வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டினார். சோழர்களின் துறைமுகமான புகார் இந்திய பெருங்கடலின் பல பகுதிகளிலிருந்து வணிகர்களை அதன் பால் ஈர்த்தது. பட்டினப்பாலை எனும் 10 கீழ்கணக்கை சார்ந்த நூல்கள் கரிகாலனின் ஆட்சியின் போது அங்கு நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றிய விரிவான செய்திகளை வழங்குகிறது. ஸோ இதுதான் அந்த கல்லணை, கரிகாலன் கட்டிய கல்லணை.
இது கற்களால் கட்டப்பட்ட தடுப்பணையாகும். பாசனத்திற்காக கழிமுக பகுதி வழியாக நீரை திருப்பி விடுவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே இவ்வணை கட்டப்பட்டது. கல்லணை கட்டப்பட்ட போது 69,000 ஏக்கர் நிலத்திற்கு அது நீர்ப்பாசன வசதியை வழங்கியது. ஓகே, ஸோ அது கட்டப்பட்ட போது 69,000 ஏக்கர் நிலத்திற்கு வந்துட்டு அது நீர்ப்பாசன வசதியை வந்துட்டு வழங்கியிருக்கு. முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளஞ்சேட் சென்னி, கரிகால் வளவன், அதாவது கரிகாலன் படித்தோம் இல்லையா, கோச்செங்கனான், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி. ஓகே, ஸோ இந்த நேம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு முக்கியமான சோழ அரசர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் பாண்டியர். பாண்டியர் இன்றைய தென் தமிழகத்தை ஆட்சி செய்தனர். பாண்டிய அரசர்கள் தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்தனர். பல பாண்டிய அரசர்களின் பெயர்கள் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. நெடுஞ்செழியன் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படுகிறார். இவர் சேரர், சோழர், 5 வேளிர்கள் ஆகியோரின் கூட்டுப்படையை தலையாலங்கானம் எனும் இடத்தில் தோற்கடித்தார். அவர் கொற்கையின் தலைவன் என போற்றப்படுகின்றார். பாண்டிய நாடு முத்துக்குளிப்புக்கு புகழ் பெற்றதாகும். பாண்டிய அரசர்கள் பல நாணயங்களை வெளியிட்டனர். அவர்களின் நாணயங்கள் ஒரு புறத்தில் யானையின் உருவத்தையும் மற்றொரு புறத்தில் மீனின் உருவத்தையும் கொண்டுள்ளன. முதுகுடுமி பெருவழுதி என்ற பாண்டிய அரசர் பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டார். ஓகே, யார் நாணயங்களை வெளியிட்டது? முதுகுடுமி பெருவழுதிங்கிற பாண்டிய அரசர் வந்துட்டு நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முத்துக்குளிப்புக்கு புகழ் பெற்றது வந்துட்டு பாண்டிய நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பாண்டிய அரசர்கள் பல நாணயங்களை வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அவர்களின் நாணயங்கள் வந்துட்டு ஒரு புறத்தில் யானையின் உருவத்தையும் மற்றொரு புறத்தில் மீனின் உருவத்தையும் கொண்டிருக்கிறது. முதுகுடுமி பெருவழுதிங்கிற பாண்டிய அரசர் என்ன பண்ணியிருக்காரு? வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வந்துட்டு வெளியிட்டிருக்காரு. சேரர், சோழர், பாண்டியர். ஓகேங்களா, ஸோ இவர்களுடைய எந்த பக்கத்தில் வந்து அவங்களுடைய ஆட்சி நிறைந்திருந்தது அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஸோ எங்கெல்லாம் சோழர்கள், இந்த சைடு வந்துட்டு சோழர்கள் இருக்காங்க, இங்கே மதுரை பக்கம் பாண்டியர்கள், இங்கே சேரர்கள். ஓகேங்களா, ஸோ சேரர்களுடைய ஆட்சி இங்கே வந்துட்டு அமைந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா கேரளா சைடு. ஓகேங்களா, ஸோ இது மதுரை, இந்த பக்கம் சோழர்கள். ஓகேங்களா, ஸோ இந்த காவிரி பூம்பட்டினம், நாகப்பட்டினம், இந்த உறையூர், காவிரி ஆறு பாயிற இடம் எல்லாமே ஃபுல்லாக அவங்க வந்துட்டு சேரர்கள் வந்துட்டு ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இது வந்துட்டு எங்கே வரைக்கும் பரவியிருந்ததுன்னு சொல்கிறாங்க? திருவேங்கட மலைகள் வரைக்கும் பரவியிருந்தது. திருப்பதி மலை வரைக்குமே வந்துட்டு இந்த இடம் வந்து பரவி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூவேந்தர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் அவங்களுக்கு ஒரு பட்டங்கள் வந்துட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. சேரர்கள் வந்துட்டு ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ சேரல் இரும்பொறை பார்த்தோம், சேரன் செங்குட்டுவன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பெயர்கள் தான் வந்துட்டு இவங்க வந்து வச்சுருக்கிறாங்க. சோழர்கள் பார்த்திங்கன்னா சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன் அப்படின்ற பெயர்கள்லாம் வச்சுருக்காங்க. பாண்டியர்கள் மாறன், வழுதி, செழியன், தென்னர். ஓகே, முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி பெருவழுதி, நெடுஞ்செழியன். ஓகேயா, ஸோ இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் அவங்களுடைய அரசுரிமை சின்னங்கள். ஓகே, சேர சோழ பாண்டியர்களுடைய அரசுரிமை சின்னங்கள் என்னென்ன அப்படின்னு காட்டுறாங்க. செங்கோல், முரசு, வெண்கொற்ற கொடை ஆகியன அரசு அதிகாரத்தின் சின்னங்களாகும். சேரர் பனம்பூ மாலை, துறைமுகம் முசையை தோண்டி, தலைநகர் வஞ்சிக்கரூர், சின்னம் வில் அம்பு. சோழர்களுடையது மாலை வந்துட்டு அத்திப்பூ மாலை, துறைமுகம் புகார், தலைநகர் வந்துட்டு உறையூர் புகார், சின்னம் வந்து புலி சின்னம். ஓகே, ஸோ பாண்டியர்கள் வேப்பம்பூ மாலை, கொற்கை, மதுரை, 2 மீன்கள். ஓகே, அடுத்ததாக ஒரு சில குறுநில மன்னர்கள் அவர்களை பற்றின செய்திகளும் கொடுத்துருக்காங்க. குறுநில மன்னர்கள் ஆய், வேளிர், கிழார். முடிசூடிய இம்மூன்று அரசர்களை தவிர பல சுதந்திரமான நெஞ்சுரம் மிக்க சிறிய குறுநில மன்னர்களும் இருந்தனர். அவர்கள் வேளிர் என அழைக்கப்பட்டனர். ஆய் எனும் பெயர் பழந்தமிழ் சொல்லான ஆயர், பொருள் ஆய் நிறை மெய்ப்போர். ஓகே, ஸோ ஆயர் அப்படின்னா ஆய் என்னும் பெயர் வந்துட்டு பழந்தமிழ் சொல்லான ஆயர்,
அப்படிங்கிற ஒரு சொல். அதுக்கு பொருள் என்னென்னா ஆணிரை மேய்ப்போர் அப்படின்னு பொருள் என்ற சொல்லில் இருந்து பெறப்பட்டதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க காலத்து ஆய் மன்னர்களில் முக்கியமானவர்களின் பெயர்கள் அந்திரன், திதியன், நன்னன் ஆகியனவாகும். புகழ்பெற்ற வேளிர்கள் கடையேழு வள்ளல்களான பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நள்ளி ஆகியோர் ஆவர். ஓகே, ஸோ புகழ்பெற்ற கடையேழு வள்ளல்களுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நள்ளி. ஓகே, அவர்கள் தமிழ் புலவர்களை பெருந்தன்னுடன் தாராளமாக ஆதரித்தமைக்காக புகழப்பட்டவர்கள் ஆவர். இவர்கள்லாம் வந்துட்டு குறுநில மன்னர்கள். ஓகேங்களா. ஸோ கிழார் என்பவர் கிராம தலைவர் ஆவார். சங்ககால ஆட்சி அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசுரிமை எப்படி இருந்தது. ஸோ சின்ன சின்ன டாப்பிக்கில் அவங்களுடைய ஆட்சி அமைப்பு வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அரசுரிமை எப்படி இருந்தது, அரசுரிமை யாருக்கெல்லாம் கிடைச்சது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அரசுரிமை பரம்பரையானது. அரசர் கோ என அழைக்கப்பட்டார். அது கோன் என்னும் சொல்லின் சுருக்கமாகும். வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் என்னும் பெயர்களால் அரசர் அழைக்கப்பட்டார். ஓகே, ஸோ வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு அரசரை குறிப்பிடுற வார்த்தைகள். பொதுவாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் அரசரின் மூத்த மகனே அடுத்து அரியணை ஏறினார். ஓகே, ஸோ மூத்த மகன் யாரோ அவர் தான் வந்துட்டு அரியணை ஏறுவார். அடுத்ததான் வர அரசர் அவர் தான் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. பட்டம் சூட்டப்படும் விழா அரசு கட்டிலேறுதல் அல்லது முடிசூட்டு விழா எனப்பட்டது. பட்டத்து இளவரசர் கோமகன் எனவும் அவருக்கு இளையோர் இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் எனவும் அழைக்கப்பட்டனர். அரசர் தினந்தோறும் அரசவையை கூட்டினார். தினந்தோறும் வந்து அரசவை கூட்டப்பட்டது. ஸோ அவர்களுக்கு பட்டத்து இளவரசர், அதுக்கு கோமகன்னும் அதுக்கப்புறமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இளையவர்களுக்கெல்லாம் இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் அப்படிங்கிற பட்டங்களும் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அரசின் அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா, அங்கு அவர் விவாதங்களை செவிமடுத்து அனைத்து வழக்குகளையும் தீர்த்து வைத்தார். ஓகே, தினமும் நாளவை வந்துட்டு கூட்டப்பட்டது. தினந்தோறும் வந்து அரசவை கூட்டப்பட்டது. அவர்கள் வந்துட்டு எல்லா விதத்துக்கும் வந்துட்டு செவிமடுத்து அதை வந்துட்டு தீர்த்து வச்சிருக்காரு. வழக்குகளை எல்லாத்தையும் வந்துட்டு அரசர் வந்து தீர்த்தும் வைக்கிறாரு. அரசின் வருமான வரிகள் மூலம் பெறப்பட்டன. அரசின் வருமானம் வந்துட்டு வரிகள் மூலமாக தான் வந்துட்டு கிடச்சிருக்கு. நிலவரியே வருவாயின் முக்கிய ஆதாரமாகும். நிலவரி தான் முக்கியமான ஆதாரமாக இருந்திருக்கு. இது இறை என அழைக்கப்பட்டது. இதை தவிர அரசு சுங்கவரி, கப்பம், தண்டம் ஆகியவற்றையும் வசூல் செய்தது. அரசர்களும் வீரர்களும் வீரக்கழல் அணிந்திருந்தனர். அதன் மீது அணிந்திருப்பவரின் பெயரும் அவரின் சாதனைகளும் பொறிக்கப்பட்டிருந்தன. ஒற்றர்கள் நாட்டுக்குள் நடப்பனவற்றை மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் நடப்பனவற்றையும் தெரிந்து கொள்ள பயன்படுத்தப்பட்டனர். ஸோ ஒற்றர்கள்னால் நமக்கே தெரியும் இல்லையா. ஸோ ஒரு இடத்துல போயிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத செய்தியை வந்துட்டு கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அரசருக்கு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரியானவர்கள் தான் வந்து ஒற்றனர். ஸோ அவங்க வந்துட்டு நாட்டுக்குள் நடப்பினது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் நடக்கிறதையும் கூட தெரிஞ்சு கொண்டு வந்து அரசருக்கு சொல்கிறதுக்காக பயன்பட்டார்கள். புறமுதுகில் காயமடைவது அவமானமாக கருதப்பட்டது. போரின் போது புறமுதுகில் காயப்பட்டதற்காக அரசர்கள் சாகும் வரை உண்ணாவிரதமிருந்து உயிரை மாய்த்து கொண்டதா நிகழ்வுகளும் நடந்தன. ஓகே, ஸோ புறமுதுகில் வந்துட்டு முதுகு பக்கம் வந்து காயம் ஏற்படக்கூடாது. அது வந்துட்டு ஒரு அவமான சின்னமாக வந்துட்டு அரசர்கள் வந்து கருதிறாங்க. வீரன் அப்படிங்கும் பொழுது அதெல்லாம் வந்துட்டு அவங்களால ஏற்றுக்க முடியாமல் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து அவங்க வந்துட்டு உயிரை மாய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் அப்போ இருந்திருக்கு. அடுத்ததாக சபை, அவருடைய சபை எப்படி இருந்தது, அரசுரிமை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக சபை பற்றி கொடுத்துருக்காங்க. அரசருடைய சபை அரசவை என அழைக்கப்பட்டது. அரசர் அரியணை என்றழைக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்வது வழக்கம். அரசவையில் அரசரை சுற்றி அதிகாரிகள், சிறப்பு விருந்தினர்கள், அவைப்புலவர்கள் ஆகியோர்கள் அமர்ந்திருந்தனர். அரசர்கள் 5 வித கடமைகளை செய்தனர். கல்வி கற்பதை ஊக்குவிப்பது, சடங்குகளை நடத்துவது, பரிசுகள் வழங்குவது, மக்களை பாதுகாப்பது, குற்றவாளிகளை தண்டிப்பது என 5 வகையான கடமைகளாகும். ஓகேயா. ஸோ அரசருடைய சபை வந்துட்டு அரசவைன்னு அழைக்கப்படுது. அரசர் அரியணை என்று அழைக்கப்பட்ட ஆசனத்தில் தான் அமர்றார். அரியணை, அரசருடைய அரியணை, அதெல்லாம் வந்துட்டு பார்த்துருப்பீங்க சினிமாலெல்லாம். அரசவையில் அரசரை சுற்றி அதிகாரிகள், சிறப்பு விருந்தினர்கள், அவைப்புலவர்கள் எல்லாரும் வந்துட்டு அமர்ந்திருப்பாங்க, வரிசையாக அமர்ந்திருப்பாங்க. அதையும் பார்த்துருப்போம். அடுத்ததாக வந்துட்டு 5 வித கடமைகளை செய்தனர். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்வி கற்பதை ஊக்குவிப்பது, சடங்குகளை நடத்துவது, பரிசுகள் வழங்குவது, மக்களை பாதுகாப்பது, குற்றவாளிகளை தண்டிப்பது அப்படிங்கிற ஒரு 5 கடமைகள் வந்துட்டு அவங்களுக்கு இருந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, தூதுவர்கள் அரசரால் பணியில் அமர்த்தப்பட்டனர். தூதுவர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். ஓகேங்களா. ஸோ தூதுவர்கள் வந்துட்டு முக்கிய பங்கு வகித்திருக்காங்க. அவர் வந்து அரசர் தான் வந்துட்டு பதவியில் வந்து அமர்த்தியிருக்காங்க.
அரசருக்கு நிர்வாகிகள் வந்துட்டு நிர்வாகத்தில் பல அதிகாரிகள் வந்து உதவி செய்திருக்கிறாங்க. அவர்கள் 5 உறுப்பினர்களை கொண்டு குழு, எண்பேராயம் 8 உறுப்பினர்களை கொண்ட குழு, 50 குழு, எண்பேராயம் என 2 குழுக்களாக வந்துட்டு பிரிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் படை. ஸோ படை பார்த்திங்கன்னா அரசருடைய படை என்று அழைக்கப்பட்ட இராணுவம் 4 பிரிவுகளை கொண்டிருந்தது. அவை காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை என்பனவாகும். படைத்தலைவர் தானை தலைவன் என அழைக்கப்பட்டார். அக்காலப்பகுதியில் பயன்படுத்தப்பட்ட முக்கியமான ஆயுதங்கள் வாள், கேடயம், தோமாரம், அதாவது தோமாரம்ங்கிறது எரிஈட்டி, தோமாரம் ஈட்டிங்கிறது சொல்லியிருக்காங்க, வில், அம்பு ஆகியனவாகும். ஓகே, தோமாரம்ங்கிறது என்னென்னா சற்று தொலைவிலிருந்து எதிரியின் மீது ஏவுகணை போன்று வீசப்படுவதாகும். அதான் வந்துட்டு தோமாரம் அப்படின்னு சொல்கிறாங்க, எரிஈட்டி. ஓகே, ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் படைக்கோட்டில் என அழைக்கப்பட்டது. கோட்டைகள் அரண்களாலும் ஆழமான அகழிகளாலும் பாதுகாக்கப்பட்டன. போர் முரசும் கடவுளாகவே கருதி வணங்கப்பட்டது. ஓகேயா. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம், சினிமாலெலாம் பார்த்துருப்போம். பழைய படத்துலலாம் வந்துட்டு அரசர்கள் எப்படி இருப்பாங்க, அவர்களுடைய அவைகள் எப்படி இருக்கும், எப்படி வந்துட்டு அவங்களுக்கு உதவி கொடுக்குற அதிகாரிகள் வந்துட்டு எப்படி என்னெல்லாம் வந்து ஆலோசனை கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அவங்களுடைய படை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நமக்கு தெரியும் இல்லையா. சினிமா பார்த்தே நம்ம வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுட்ருப்போம். சட்டமும் நீதியும். அரசரே இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆவார். தலைநகரில் நீதிமன்றம் அவை என்று அழைக்கப்பட்டது. கிராமங்களில் மன்றங்கள் என்பவை தீர்ப்பு வழங்கப்படும் இடங்களாக இருந்தன. தண்டனைகள் எப்போதும் கடுமையாகவே இருந்தன. திருட்டு வழக்குகளில் மரண தண்டனை வழங்கப்பட்டது. தலையை துண்டித்தல், உடல் உறுப்புகளை துண்டித்தல், சித்திரவதை செய்வது, சிறையில் அடைப்பது, அபராதம் விதிப்பது ஆகியவை குற்றங்களுக்காக வழங்கப்பட்ட தண்டனைகளாக இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு அரசர் கொடுக்குறது தான் வந்துட்டு இறுதியான தண்டனையாக தானே இருக்கும். அதுக்கு மேலே நம்ம மேல்முறையீடெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. உள்ளாட்சி நிர்வாகம். ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. மண்டலங்கள் நாடுகளாக பிரிக்கப்பட்டன. மக்கள் தொகை, பரப்பளவு மற்றும் தொன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் நாடு பல கூற்றங்களாக பிரிக்கப்பட்டன. ஊர் என்பது கிராமம் ஆகும். அவை பேரூர் பெரிய கிராமம், சிற்றூர் சிறிய கிராமம், மூதூர் பழமையான கிராமம். அப்படின்னுலாம் வந்துட்டு அழைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ கிராமங்கள். கடற்கரையோர நகரங்களுக்கு பட்டினம் என பெயர். புகார் என்பது துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல். புகாருங்கிறது எல்லா துறைமுகங்களுக்கும் கொடுக்குற ஒரு புகாருங்கிறது வந்துட்டு ஒரு பொதுவான சொல்லாக இருந்திருக்கு. முக்கிய நகரங்கள். புகார், உறையூர், கொர்க்கை, மதுரை, முசிறி, வஞ்சி அல்லது கரூர், காஞ்சி. இதெல்லாம் வந்துட்டு முக்கியமான நகரங்களாக இருந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்ததாக திணை சார்ந்த சங்ககால சமூகம். நிலம் 5 திணைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. மண்ணின் வளத்தை பொறுத்து நிலங்கள் வகைப்படுத்தப்பட்டன. மருத நிலம் அப்படிங்கிறது மென்புலம் என அழைக்கப்பட்டது. நன்செய் நிலம்னு அழைக்கப்பட்டது. மருத நிலம் வந்துட்டு நன்செய் நிலம் என அழைக்கப்பட்டிருக்கு. மென்புலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் நெல்லும் கரும்பும் விளைந்தன. நெய்தல் தவிர மற்றவை வன்புலம் என அழைக்கப்பட்டன. அவற்றில் தானியங்களும் பருப்பு வகைகளும் விளைந்தன. ஓகேங்களா. ஸோ நெய்தல் மண் தவிர, நெய்தல்னால் கடலும் கடல் சார்ந்த இடமும். ஸோ அந்த இடத்தையும் தவிர வந்துட்டு வன்புலம் அப்படின்னு சொல்கிறாங்க, புன்சை இடம். இதெல்லாம் வந்துட்டு புன்சை இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலெலாம் வந்துட்டு தானியங்களும் பருப்பு வகைகளும். நன்சை நிலத்தில் என்ன பண்ணுறாங்க, விளைவிக்கிறாங்க, நெல்லும் கரும்பும் விளைவிக்கிறாங்க. புன்சை நிலத்தில் வந்துட்டு பருப்பு வகைகளும் தானியங்களும் வந்துட்டு விளைவிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது கடலும் கடல் சார்ந்த இடம் தவிர, அதாவது நெய்தல் நிலம் தவிர. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், திணைகள் வந்துட்டு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும். அவர்களுடைய தொழில் வேட்டையாடுதல், சேகரித்தல் தான் வந்துட்டு அவங்களுடைய தொழிலாக இருந்திருக்கு. மக்கள் குறவர் குறத்தியர். கடவுள் முருகன் கடவுளை வந்துட்டு வணங்கியிருக்காங்க. ஸோ மலையும் மலை சார்ந்த இடம், அந்த இடத்துலலாம் வந்துட்டு வேட்டையாடுதல், சேகரித்தல் இதுதான் வந்துட்டு அவங்களுடைய வேலையாக இருந்திருக்கும், முக்கிய தொழிலாக இருந்திருக்கும். முல்லை காடும் காடு சார்ந்த இடமும். ஆணிரை மேய்த்தல். ஓகே. ஸோ காடும் காடு சார்ந்த இடத்துல வந்துட்டு ஆணிரை மேய்த்திருக்காங்க. மக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயர், ஆட்சியர்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. கடவுள் மாயோன். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும். இங்கே வந்துட்டு தொழில் வேளாண்மை. ஓகே. வயல் அப்படிங்கும்பொழுது வேளாண்மை தான். உழவன் உழத்தியர். கடவுள் வந்துட்டு இந்திரன்.
நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடப்பகுதியும், மீன் பிடித்தல், உப்பு உற்பத்தி. இங்கே வந்துட்டு மக்கள் பரதவர் நுளத்தியர் வருண பகவானை வணங்கியிருக்காங்க. மக்களுடைய பெயர் பரதவர் நுளத்தியர். பாலை வறண்ட நிலம், வீர செயல்கள் வந்துட்டு அவங்களுடைய தொழிலாக இருந்திருக்கு. மறவர் மறத்தியர், கொற்றவை வந்துட்டு கடவுள். ஸோ அடுத்ததான் சங்க காலத்தில் பெண்களுடைய நிலை என்னமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சமூக வாழ்வில் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை. கற்றறிந்த அறிவு கூர்மையுடைய பெண்கள் இருந்தனர். 40 பெண் புலவர்கள் வாழ்ந்து அரிய நூல்களை கொடுத்து சென்றுள்ளனர். திருமணம் சொந்த விருப்பத்தை சார்ந்து அமைந்திருந்தது. இருந்த போதிலும் கற்பு பெண்களின் மிகச்சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டது. பெற்றோரின் சொத்துக்களில் மகனும் மகளும் சமமான பங்கை பெற்றிருந்தனர். ஓகே, சங்க காலத்தில் மகனும் மகளும் சமமான வந்துட்டு உரிமையை பெற்றிருந்திருக்காங்க. அவங்களுக்கு சொத்துரிமையும் வந்துட்டு சமமாக இருந்திருக்கு. ஸோ அவங்களுடைய திருமணமும் அவங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்திருக்கு. கற்புங்கிறத ரொம்ப சிறந்த ஒழுக்கமாக வந்துட்டு அவங்க கடைபிடித்திருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அறிவுடைய கூர்மையுடைய பெண்களும் நிறைய இருந்திருக்காங்க. ஸோ 40 பெண் புலவர்கள் வாழ்ந்து அரிய நூல்களையும் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சங்ககால பெண் புலவர்கள் ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார், இவங்கெல்லாம் முக்கியமானவர்கள். சமய நம்பிக்கைகள் மற்றும் சமூக பிரிவுகள். மக்களின் முதன்மை கடவுள் சேயோன் அல்லது முருகன். சங்க காலத்தில் வழிபடப்பட்ட ஏனைய கடவுளர் சிவன், மாயோன், அதாவது விஷ்ணு. மாயோன்னா விஷ்ணு, இந்திரன், வருணன் மற்றும் கொற்றவை ஆகியோர் ஆவர். நடுக்கல் வழிபாடும் வழக்கத்தில் இருந்தது. பௌத்தமும் சமணமும் கூட உடனிருந்தன. வடபகுதிகளில் வளர்ந்திருந்ததை போன்று தமிழகத்தில் சாதி முறை வளர்ந்திருக்கவில்லை. ஓகே, ஒப்பீட்டளவில் வர்ணாசிரம முறை தொழிலை அடிப்படையாக கொண்ட திராவிட தென்னாட்டில் பின்னர் வந்ததே ஆகும். ஓகே, ஸோ அப்போ இருந்த மாதிரி வடப்பகுதிகளில் இருந்தது போல் ஜாதி பழக்கம் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்திருக்கலை. அதுக்கப்புறமா ஒப்பீட்டளவில் வர்ணாசிரம முறை வந்துட்டு தொழிலை அடிப்படையாக கொண்டு பின்னாடி வந்துட்டு அது உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வீரக்கல் நடுக்கல். ஓகே, ஸோ வீரக்கல் நடுக்கல் நடுறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ பண்டை கால தமிழர்கள் போர்க்களத்தில் மரணமுற்ற வீரர்கள் மேல் பெரும் மரியாதை கொண்டிருந்தனர். போரில் மரணமடைந்த வீரனின் நினைவை போற்றுவதற்காக நடுக்கற்கள் வந்துட்டு நடப்பட்டது. ஸோ அவர்களுடைய உடை மற்றும் அணிகலன்கள். பொருளாதார வசதிமிக்க மக்கள் மஸ்லின், பட்டு மற்றும் நேர்த்தியான பருத்தி இழையை துணிகளால் ஆன ஆடைகளை அணிந்தனர். சாதாரண மக்கள் பருத்தினாலான 2 துண்டுகளான ஆடைகளை அணிந்தனர். சங்க இலக்கியங்கள் பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணிகளை பற்றி குறிப்பிடுகின்றன. பெண்கள் தங்கள் கூந்தலை பூக்களால் அலங்கரித்து கொண்டனர். ஆண்களும் பெண்களும் விதவிதமான அணிகலன்களை அணிந்தனர். அவை தங்கம், வெள்ளி, முத்துக்கள், நவரத்ன கற்கள், சங்கு, பாசிமணிகள் ஆகியவற்றால் செய்யப்பட்டிருந்தன. ஸோ அப்போ கிடைச்ச அந்த இதெல்லாம் வந்துட்டு இருக்கு பாருங்க. அடுத்ததாக கலைகள். பலவிதமான இசைக்கருவிகளான முரசு, புல்லாங்குழல், யாழ் போன்றவற்றை பற்றிய பல குறிப்புகள் உள்ளன. ஓகேங்களா. ஸோ கரிகாலன் இசையின் 7 ஸ்வரங்கள் குறித்து பெரும்புலமை பெற்றிருந்தான். ஏழிசை வல்லான். பாடல்கள் பாடும் புலவர்கள் பாணர், விரலியர் என அழைக்கப்பட்டனர். கணிகையர் நடனங்களை நிகழ்த்தினர். கூத்து சங்ககால மக்களுடைய முக்கிய பண்பாட்டு அம்சமாக விளங்கியது. கூத்து, நாட்டுப்புற நாடகம், கூத்து அப்படின்றது. அவர்கள் முத்தமிழ் என்னும் கோட்பாட்டை உருவாக்கினர். இயல், இசை, நாடகம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை வந்துட்டு உருவாக்கி இருக்கிறாங்க சங்க காலத்தில். அடுத்ததான் தொழில்னு பார்த்தீங்கன்னா மக்களின் முக்கியமான தொழில் வேளாண்மை, ஆணிரை மேய்த்தல், மீன் பிடித்தல், வேட்டையாடுதல் ஆகியனவாகும். மேலும் கைவினை தொழில் செய்வோரான தச்சர், கொல்லர், பொற்கொல்லர், மட்பாண்டம் செய்வோரும் இருந்தனர். நெசவு செய்வது விவசாயம் செய்வோரின் மிக பொதுவான பகுதி நேர தொழிலாகவும் பலருக்கு அன்றாட முழு நேர தொழிலாகவும் இருந்தது. ஓகே, ஸோ நெசவு செய்வது விவசாயம் செய்வோரின் மிக பொதுவான பகுதி நேர தொழிலாகவும் பலருக்கு அன்றாட முழு நேர தொழிலாகவும் வந்துட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய முக்கியமான தொழில்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஆணிரை மேய்த்தல், வேளாண்மை, மீன் பிடித்தல், வேட்டையாடுதல் இதெல்லாம் தான் இருந்திருக்கு. அது இல்லாமல் கைவினை தொழில் செய்வர்கள் தச்சர், கொல்லர், பொற்கொல்லர், மட்பாண்டம் செய்வோரும் வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ விழாக்கள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள். மக்கள் பல்வேறு விழாக்களை கொண்டாடினார்கள். அறுவடை திருநாள்,
கார்த்திகை தீப விழா ஆகியன சிலவாகும் ஆகியவற்றில் அது வந்து சிலது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திர விழா தலைநகரில் கொண்டாடப்பட்டது. பல வேடிக்கை நிகழ்ச்சிகளும் விளையாட்டுகளும் நடைபெற்றன. நடனமாடுதல், எருதுச் சண்டை, சேவல் சண்டை, தாயமாடுதல், வேட்டையாடுதல், மல்யுத்தம் செய்தல், ஊஞ்சலாடுதல் ஆகியன அவற்றில் முக்கியமானவை ஆகும். குழந்தைகள் பொம்மை வண்டிகள் ஓட்டியும் மணல் வீடு கட்டியும் விளையாடினர். அறுவடை திருநாள் பொங்கல்னு கொண்டாடுறோம் இல்லையா, ஸோ அது அறுவடை திருநாள், கார்த்திகை தீப விழா இதெல்லாம் வந்துட்டு முக்கியமான விழாவாக அவங்க வந்து கொண்டாடி இருக்காங்க. இந்திர விழாங்கிறது தலைநகரில் கொண்டாடப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ அது இல்லாமல் விளையாட்டு நிகழ்ச்சிகளும் வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றிருக்கு, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளும். அடுத்ததாக வணிகம். வணிகம் உள்ளூர், உள்நாட்டில், கடல் கடந்து வெளிநாட்டில் என 3 நிலைகளில் நடைபெற்றது. இக்காலப்பகுதியில் தமிழகம் மேற்கொண்ட விரிவான மற்றும் லாபகரமான வெளிநாட்டு வணிகம் தமிழ் மக்கள் மிகச்சிறந்த கடலோடிகள் என்பதனை மெய்ப்பிக்கின்றது. கடற்கரை ஓரமாக பொருட்களை பாதுகாப்பாக வைப்பதற்காக சேமிப்பு கிடங்குகள் கட்டப்பட்டன. முக்கிய துறைமுகங்களில் கலங்கரை, இலங்குச்சுடர் எனும் ஒளிவிளக்கு கோபுரங்கள் இருந்தன. ஸோ வணிகம் வந்துட்டு ரொம்ப பெரும் பங்கு வந்து வகிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வணிகர்கள் தங்கள் விற்பனை பொருள்களை பல இடங்களுக்கு எருதுகள் பூட்டிய கூட்டு வண்டிகளில் எடுத்து சென்றனர். பண்டமாற்று முறை பரவலாக வழக்கத்தில் இருந்தது. புகார், மதுரை போன்ற முக்கியமான நகரங்களில் 2 வகையான சந்தைகள் இருந்தன. மதுரையில் நாளங்காடி எனப்படும் காலை நேர சந்தையும், அல்லங்காடி எனப்படும் மாலை நேர சந்தையும் வந்துட்டு இருந்துள்ளன. இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நாளங்காடிங்கிறது நாள், அதாவது பகல் நேரத்தில் இருக்கிறது. அல்லங்காடிங்கிறது, அல்லுனா இரவு, அந்த இரவு நேரத்தில் இருக்கிறது அல்லங்காடி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அடுத்ததாக இச்சந்தைகளில் பல்வகைப்பட்ட பொருட்கள் பெருமளவு விற்கப்பட்டன, வாங்கப்பட்டன. மலபார் கருமிளகு. எகிப்து அரசன் 2ஆம் ராம்செஸின் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட போது தொல்லியல் அறிஞர்கள் அவருடைய நாசியினுள்ளும் அடிவயிற்றினுள்ளும் கருமிளகு கதிர் அடைக்கப்பட்டிருந்ததை கண்டனர். இவ்வாறு பதப்படுத்தி உடலை பாதுகாப்பது பண்டைய நாட்களில் பின்பற்றப்பட்ட முறையாகும். ஓகே, ஸோ எகிப்து அரசன் 2ஆம் ராம்செஸின் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட போது தொல்லியல் அறிஞர்கள் அவருடைய நாசியினுள்ளும் அடிவயிற்றிலும் கருமிளகு கதிர் வந்துட்டு அடைக்கப்பட்டிருந்ததை பார்த்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி பதப்படுத்தினது பண்டைய கால முறையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிளகு வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகையாக இருந்திருக்கு அந்த இருக்கும்போது. முக்கிய துறைமுகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முசிறி, தொண்டி, கொற்கை. முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் உப்பு, மிளகு, முத்துக்கள், தந்தம், பட்டு, நறுமணப் பொருட்கள், வைரம், குங்குமப்பூ, விலைமதிப்பு மிக்க கற்கள், மஸ்லின், சந்தனக்கட்டை. முக்கிய இறக்குமதி பொருட்கள் புஷ்பராகம், தகரம், கண்ணாடி, குதிரைகள். இதெல்லாம் வந்துட்டு ஏற்றுமதி பொருட்கள், இதெல்லாம் வந்துட்டு இறக்குமதி பொருட்கள். இந்திய வணிகர்களால் ரோம பேரரசு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. ரோம பேரரசர் ஆரிலியன் இந்திய பட்டானது எடைக்கெடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தார். ஓகேங்களா, ஸோ இந்திய பட்டு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெறுற அளவுக்கு வந்துட்டு அது முக்கியமானதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, கடல் கடந்த நாடுகளுடன் வாணிக தொடர்பு. தமிழகத்திற்கும் கிரேக்கம், ரோம், எகிப்து, சீனா, தென்கிழக்காசியா, இலங்கை ஆகிய நாடுகளுக்கும் இடையே வணிக உறவுகள் நிலவியதை தொல்லியல் அகழாய்வுகள் மெய்ப்பித்துள்ளன. முசிறி முதல் பேரங்காடி. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். ஓகே, ஸோ முசிறியை தான் வந்துட்டு முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு, நேச்சுரல் ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு முசிறியை வந்துட்டு முதல் பேரங்காடி, இந்தியாவுடைய முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. ரோமானியரின் குடியிருப்பு இருந்த முசிறியில் அகஸ்டஸ் கடவுளுக்காக கோவில் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. ரோமானியரின் குடியிருப்பு இருந்த முசிறியில் வந்துட்டு அகஸ்டஸ் கடவுளுக்காக கோவிலும் வந்துட்டு கட்டியிருக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு தெரிய வருது என்னென்னா, ரோமுக்கும் நமக்கும் வந்துட்டு நல்ல ஒரு வாணிக தொடர்பு வந்து இருந்திருக்கு அப்படின்னு தெரியப்படுது. கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்பிரஸ் ஒப்பந்த பத்திரத்தில் வியன்னாவில் உள்ள அருங்காட்சியகத்தில் உள்ளது. அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட வணிக ஒப்பந்தம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஓகேயா, ஸோ
அடுத்ததான் களப்பிரர்கள் பற்றிய செய்திகளும் இருக்குது. கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சங்ககாலம் படிப்படியாக தனது சரிவை சந்தித்தது. நம்ம பார்த்தோம் இல்லையா, கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான் சங்ககாலம் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு படிப்படியாக சரிய தொடங்கி இருக்குது. சங்க காலத்தை தொடர்ந்து களப்பிரர்கள் தமிழகத்தை கைப்பற்றி 2½ நூற்றாண்டுகள் ஆட்சி செய்தனர். களப்பிரர்களை பற்றி அறிய நமக்கு குறைவான குறிப்புகளே கிடைத்துள்ளன. அவர்கள் விட்டு சென்ற நினைவு சின்னங்கள், தொல்கலை பொருட்கள் என எதுவுமே இல்லை. ஓகேங்களா. ஆனால் அவர்களின் ஆட்சி குறித்து இலக்கியங்களில் சான்றுகள் உள்ளன. இலக்கிய சான்றுகள் தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம், பெரிய புராணம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். சீவக சிந்தாமணி, குண்டலகேசி ஆகிய இரண்டும் இக்காலத்தில் எழுதப்பட்டவைகளாகும். தமிழகத்தில் பௌத்தமும் சமணமும் முக்கியத்துவம் பெற்ற காலம் அது. சமஸ்கிருதம், பிராகிருதம் ஆகிய மொழிகளின் அறிமுகத்தால் வட்டெழுத்து என்னும் புதிய எழுத்துமுறை உருவானது. 11 கீழ்கணத்தை சேர்ந்த பல நூல்கள் இயற்றப்பட்டன. இக்காலத்தில் வணிகமும் வர்த்தகமும் தொடர்ந்து செழித்தோங்கி இருந்திருக்கு. ஸோ அந்த சேம் டைமில் உலகம் அந்நாளில் எப்படி இருந்திருக்கு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நுழைவாயில், இது வந்துட்டு ஒரு நுழைவாயில். ஹான் அரச வம்சம், சீனா, கிமு 206 கிபி 220 வரைக்கும். பிரமிடு, மயன் நாகரிகம் மத்திய அமெரிக்காவில் இருக்குது. கொலோசியம், ரோமானிய நாகரிகம், இத்தாலி, கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 1ஆம் நூற்றாண்டு வரை. ஸோ எனவே களப்பிரர் காலமானது பொதுவாக சித்தரிக்கப்பட்டதை போன்று இருண்ட காலம் அல்ல. ஓகேயா. ஸோ அப்போ வந்துட்டு வாணிகம் வந்துட்டு ஒரு செழிப்பான ஒரு நிலைமையில தான் இருந்திருக்கு. அதனால் இது வந்துட்டு சித்தரிக்கப்பட்டவை போன்று பொதுவாக வந்துட்டு இது இருண்ட காலம்னு சொல்கிற மாதிரியான காலம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பாடச்சுருக்கம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சங்கம் என்னும் சொல் புலவர்களின் குழுமத்தை குறிக்கிறது. இவ்வமைப்பு மதுரையில் பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தழைத்தோங்கியது. சங்க காலத்தில் சேரர், சோழர், பாண்டியர் ஆகிய மூவேந்தர்கள் தமிழக பகுதிகளை ஆட்சி செய்தனர். இம்மூன்று முடியரசர்களுக்கு அப்பாற்பட்டு தமிழக பகுதிகள் பல்வேறு சுதந்திரமான குறுநில மன்னர்களாலும் ஆளப்பட்டன. தொல்லியல் அகழாய்வுகள் தமிழகத்திற்கும் அயல்நாடுகளுக்கும் இடையே இருந்த வணிக உறவுகளை உறுதி செய்தன. கிபி 3ஆம் நூற்றாண்டு இறுதியில் சங்ககாலம் முடிவுறத் தொடங்கியது. தமிழகத்தை களப்பிரர்கள் கைப்பற்றினர். அவர்களின் ஆட்சிக்கான ஆதாரங்கள் சமண, பௌத்த இலக்கியங்களில் வந்துட்டு காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கலைச்சொற்கள் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ கடும் முயற்சி, ஸ்ட்ரோவ், ட்ரைட் ஹார்ட். அதுக்கான கடும் முயற்சி, ஸ்ட்ரோவ் அப்படின்னா கடும் முயற்சி, அதாவது ரொம்ப ட்ரைட் ஹார்ட், கடுமையான ஒரு முயற்சி செய்கிறது அப்படின்னு பொருள். ராஜவம்சம் அப்படின்னா டைனாஸ்டி, a line of hereditary rulers. அந்த ஹெரிடிட்ரி வழியாக வந்துட்டு வம்சா வழியாக வர்றது, வம்சாவழின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது ராஜவம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. கௌரவிப்பதற்காக, காமெமொரேட், டு ஹானர் தி மெமரி ஆஃப். அரச சின்னம், ராயல் இன்சைனியா, சிம்பிள் ஆஃப் பவர், சிம்பிள்ஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிறது அரச சின்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராயல் இன்சைனியா. ஆதரவு, பேட்ரோனேஜ், சப்போர்ட் கிவன் பை அ பேட்ரோன். வெளிக்காட்டுதல், பிளேசோன்டு, டிஸ்பிளேடு விவிட்லி. விடுதலை, அக்விட்டட், ரிலீஸ்டு. ரிலீஸ் பண்ணுறதுன்னு விடுதலைன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கான வேர்டு வந்து அக்விட்டட்னு கொடுத்துருக்காங்க. புலவர்கள், பார்ட்ஸ், போயட்ஸ் சிங்கிங் இன் பிரேஸ் ஆஃப் பிரின்சஸ் அண்ட் பிரேவ் மென். ஸோ ஒரு பிரின்ஸ் முன்னாடி, ஒரு இளவரசர்களோ அரசர்கள் முன்னாடியோ வந்துட்டு பாடுறது தான் வந்து புலவர்கள் வந்துட்டு பாடுவாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் வந்துட்டு போயட், புலவர்கள்னு சொல்லுவோம். ஸோ அவங்க பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சேமிப்பு கிடங்கு, வேர் ஹவுசஸ், எ லார்ஜ் பில்டிங் ஆஃப் ஃபார் கீப்பிங் குட்ஸ். ஸோ இது தெரியும் உங்களுக்கு, வேர் ஹவுஸ் தெரியும். சித்தரிக்கப்பட்டுள்ளது, போர்ட்ரேட், டிஸ்கிரைப்ட் எலாபரேட்லி. ஓகே. ஸோ டிஸ்கிரைப்ட் எலாபரேட்லி அப்படின்னா போர்ட்ரேட் பண்ணி சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கு புக்குக்கு பின்னாடி இருக்கிற பயிற்சி விழாக்கள்லாம் வந்துட்டு படிச்சுக்கோங்க. ஓகே. இதோட ஃபஸ்ட் லெசன் நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. அடுத்ததான் நம்ம செகண்ட் லெசன் பார்க்கலாம். அடுத்ததான் செகண்ட் லெசனில் இந்தியா மௌரியருக்கு பின்னர். ஸோ இது கற்றலின் நோக்கங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்பாடத்தை கற்றுக்கொள்வதன் வழியாக மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் தோன்றிய அரசுகள், அரச வம்சங்கள் குறித்து அறிந்து கொள்ளுதல். இந்தியாவில் தெற்கு, வடக்கு, வடமேற்கு ஆகிய பகுதிகளில் நிறுவப்பட்ட பல்வேறு அரசுகளின் ஆட்சி அமைப்பு, சமூகம், பொருளாதாரம், பண்பாடு ஆகியவற்றை புரிந்து கொள்ளுதல். இந்தியாவின் இடைக்கால தொடக்கத்திற்கு அவர்கள் ஆற்றிய பங்களிப்பை தெரிந்து கொள்ளுதல். அறிமுகம். மௌரிய பேரரசின் வீழ்ச்சியின் விளைவாக வடமேற்கிலிருந்து சாகர்கள், சைத்தியர்கள், பார்த்தியர்கள், இந்தோ கிரேக்கர்கள் அல்லது பாக்டீரிய கிரேக்கர்கள், குசானர்கள் போன்றோர் இந்தியாவின் மீது படையெடுத்தனர்.
அசோகரின் மறைவுக்கு பின்னர் தெற்கே சாதவாகனர்கள் சுதந்திர அரசர்களாயினர். குப்த பேரரசு நிறுவப்படுவதற்கு முன்னர் வடக்கே சுங்கர்களும் கண்வர்களும் ஆட்சி புரிந்தனர். கலிங்கத்தில் சேடிகள் தங்கள் சுதந்திரத்தை பிரகடனப்படுத்தினர். ஓகே, ஸோ நிறைய அரச வம்சங்கள் வந்து புதுசாக தோன்றியிருக்கு. மௌரிய அரசுக்கு பின்னர் வந்துட்டு புதுசாக தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா மௌரியருக்கு பின் என்னென்னு பார்த்திங்கன்னா வடமேற்கு பகுதியில் இந்தோ கிரேக்கர்கள், சாகர்கள், பார்த்தியர்கள், குஷானர்கள், ஸோ இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. வடக்கில் வந்துட்டு சுங்கர்கள், கண்வர்கள், தெற்கில் சாதவாகனர்கள், ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. மகதம் முன்பிருந்தது போல் ஒரு பேரரசாக இல்லாது போனாலும் அதை தொடர்ந்து வந்துட்டு பௌத்த பண்பாட்டின் முக்கிய மையமாக திகழ்ந்தது என்பதை இவ்விடத்தில் குறியீடாக வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக சான்றுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மௌரியருக்கு அப்புறமா வந்துட்டு வேறு அரச வம்சங்கள் வந்துட்டு மகதத்தை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தொல்லியல் சான்றுகள், கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள். தனதேவனின் அயோத்தி கல்வெட்டு, பெர்சிபோலிஸ் நக்சி ரத்தம் கல்வெட்டு, மோகா தட்சசீலம் செப்பு பட்டயம், ஜுனாகத் கிர்னார் கல்வெட்டு, நாசிக் மெய்கீர்த்தி பிரசஸ்தி, முதலாம் டேரியஸின் கல்வெட்டு. ஸோ இந்த கல்வெட்டுகள்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு சான்றாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நாணயங்கள் பார்த்திங்கன்னா, சாதவாகனரின் நாணயங்கள், இரண்டாம் கட்பிசின் நாணயங்கள், ரோமானிய நாணயங்கள். இலக்கிய சான்றுகள், புராணங்கள், கார்கி சம்ஹிதா, பாணப்பட்டரின் ஹர்ஷசரிதம், பதஞ்சலியின் மகாபாஷ்யம், குணாதியாவின் பிரகஸ்த தகதா, நாகார்ஜுனாவின் மத்தியமிக சூத்ரா, அஸ்வ கோஷரின் புத்த சரிதம், காளிதாசரின் மகா விகாக்னிமித்ரம். அயல்நாட்டவர் குறிப்புகளில் சீன பௌத்த துறவி யுவான் சுவாங்கின் பயண குறிப்புகள். ஓகேங்களா. அடுத்ததான் வடக்கே சுங்கர்களும் கண்வர்களும். ஸோ இப்போ வந்துட்டு வடக்கு பார்த்தோம் இல்லையா, வடக்கு பக்கத்தில் வந்துட்டு சுங்கர்களும் கண்வர்களும் ஆட்சி செய்தாங்கன்னு. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். சுங்கர்கள். மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிரகத்ரகதா அவரது தளபதி புஷ்யமித்ர சுங்கரால் வந்துட்டு கொல்லப்பட்டாருன்னு லாஸ்ட் இதுலேயே பார்த்துருந்தோம், 2ஆம் பருவத்தில் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதோடைய கண்டினியூஷனாக தான் இது கொடுத்துருக்காங்க. புஷ்யமித்ர சுங்கர் மகதத்தில் தனது சுங்க வம்சத்தை நிறுவினார். புஷ்யமித்ரர் பாடலிபுத்திரத்தை தனது தலைநகராக்கினார். புஷ்யமித்ரரின் அரசு மேற்கு நோக்கி விரிவடைந்து உஜ்ஜயினி, விதிஷா ஆகியவற்றை உள்ளடக்கியதானது. பாக்டீரியாவின் அரசன் மினாண்டரின் படையை புஷ்யமித்ரர் வெற்றிகரமாக முறியடித்தார். ஆனால் மினாண்டர் காபூலையும் சிந்துவையும் தன் கைவசம் வைத்துக் கொண்டார். கலிங்க அரசர் காரவேலனின் தாக்குதலையும் புஷ்யமித்ரர் முறியடித்தார். மேலும் விதர்பாவையும் அவர் கைப்பற்றினார். புஷ்யமித்ரர் வேத சமயத்தை தீவிரமாக பின்பற்றியவர். அவர் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக இருமுறை அஸ்வமேத யாகம் நடத்தினார். பார்குத், சாஞ்சி ஆகிய இடங்களில் உள்ள பௌத்த ஸ்தூபிகளில் காணப்படுவது போல ஸ்தூபிகளின் சுற்றுச்சுவர்களிலும் வாயில்களிலும் கற்களுக்கு பதிலாக மரத்தை பயன்படுத்துவதும் முறை சுங்கர் காலத்தில் நடைமுறைக்கு வந்தது. ஓகே, சுற்றுச்சுவர்களிலும் வாயில்களிலும் கற்களுக்கு பதிலாக மரத்தை பயன்படுத்தும் முறை சுங்கர் காலத்தில் தான் வந்துட்டு நடைமுறைக்கு வந்திருக்கு. புஷ்யமித்ர சுங்கருக்கு பின்னர் அவருடைய மகன் அக்னிமித்ரர் அரச பதவி ஏற்றார். அவர்தான் காளிதாசர் இயற்றிய மால விகாக்னிமித்ரா நாடகத்தின் கதாநாயகன் என கருதப்படுகிறார். மேலும் அந்நாடகம் அக்னிமித்ரரின் மகன் வசுமித்ரர் கிரேக்கர்களை சிந்து நதிக்கரையில் வெற்றி கொண்டதாக குறிப்பிடுகின்றது. சுங்க வம்சத்தின் பின்வந்த அரசர்கள் வலிமை குன்றியவர்களாக இருந்ததால் இந்தோ பாக்டீரியர், இந்தோ பார்த்தியர் ஆகியோரின் தொடர் அச்சுறுத்தல்களை சந்திக்க நேர்ந்தது. சுங்க வம்சத்தினர் 100 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தனர். தேவபூதி கடைசி சுங்க அரசர் ஆவார். அவர் தன்னிடம் அமைச்சராக பணிபுரிந்த வாசுதேவ கன்வர் என்பவரால் கொல்லப்பட்டார். வாசுதேவர் மகதத்தின் கன்வர் வம்சத்தை நிறுவினார். ஓகே, ஸோ ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறவங்களே வந்து அவங்கள கொலை செஞ்சுட்டு அடுத்த வம்சத்தை வந்து நிறுவியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வம்சத்தில் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி சுங்க வம்சத்தில் பார்த்தோம்ல. ஸோ அதோடைய கடைசி மன்னரையும் வந்துட்டு யார் இந்த பணிபுரிந்த வாசுதேவ கன்வருங்கிறவர் வந்துட்டு அவரை கொலை பண்ணியிருக்காரு. கொண்டுட்டு அவர் வந்துட்டு வாசுதேவர் மகதத்தில் கன்வர் வம்சத்தை வந்துட்டு நிறுவியிருக்காரு.
சுங்கர்கள் காலத்தில் முக்கியத்துவம். பாக்டீரியாவைச் சேர்ந்த கிரேக்கர்களின் ஆக்கிரமிப்புகளிலிருந்து கங்கை பள்ளத்தாக்கு பகுதியை பாதுகாப்பதில் சுங்கர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். புஷ்யமித்திரரும் அவருக்கு பின்வந்தோரும் வேத மத நடைமுறைகளுக்கு புத்துயிர் ஊட்டி வைணவத்தை வளர்த்தனர். சமஸ்கிருத மொழி நாளடைவில் வளர்ச்சியடைந்து அரசவை மொழியானது. சமஸ்கிருத மொழியின் இரண்டாவது இலக்கண அறிஞரான பதஞ்சலியை புஷ்யமித்திரர் ஆதரித்தார். புஷ்யமித்திரர் பௌத்தர்களை துன்புறுத்தினாலும் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் பார்க்குத், சாஞ்சி ஆகிய இடங்களில் உள்ள பௌத்த நினைவு சின்னங்கள் சீர் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டன. சாஞ்சியில் உள்ள மாபெரும் ஸ்தூபியும் அதை சுற்றியுள்ள சுற்றுச்சுவரும் சுங்கர்களின் காலத்தவையாகும். கண்வர்களை பற்றின செய்திகள் அடுத்ததாக குறிப்பிடுறாங்க. சுங்கர்கள் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக கண்வர்கள் வந்துட்டு கண்வ வம்சம் 4 அரசர்களை மட்டுமே பெற்றிருந்தது. அவர்களின் ஆட்சி 45 ஆண்டுகள் மட்டுமே நீடித்தது. கண்வர்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் குப்தர்களின் எழுச்சி வரை மகதத்தின் வரலாற்று குறிப்பிட்டு சொல்லும்படியாக எதுவுமே வந்துட்டு நிகழலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ரொம்பவே கம்மியான ஒரு ஆண்டுகள் தான் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. கண்வ வம்சம் 45 ஆண்டுகள், சுங்க வம்சம் 100 ஆண்டுகள் வந்துட்டு ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இவங்களுக்கு அப்புறமா வந்துட்டு இவங்க கண்வர்களுடைய வீழ்ச்சிக்கு அப்புறமா குப்தர்களினுடைய எழுச்சி வரைக்குமே வந்துட்டு மகதத்தில் வந்து வரலாற்று குறிப்பிட்டு சொல்லும்படியாக எதுவுமே வந்துட்டு நிகழலைன்னு சொல்கிறாங்க. கண்வ அரசர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாசுதேவர், பூமிமித்திரர், நாராயணர், சுசர்மன். கடைசி கண்வ அரசனான சுசர்மன் ஆந்திராவைச் சேர்ந்த வலிமை மிகுந்த குறுநில மன்னனான சிமுகா என்பவரால் கொல்லப்பட்டார். சிமுகா சாதவாகன வம்ச ஆட்சிக்கு அடிக்கல்லை நாட்டினார். தெற்கில் சாதவாகனர்கள். குஷானர்கள் வட இந்தியாவில் 300 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர். தென்னிந்தியாவில் சாதவாகனர்கள் 450 ஆண்டுகள் கோலோச்சினர். ஓகேங்களா. ஸோ சாதாரணமாக அவங்க இல்லை, 450 ஆண்டுகள் வந்துட்டு கோலோச்சி வந்து அவங்களோட ஆட்சியை வந்துட்டு செஞ்சுருக்கிறாங்க. ஓகே. குஷானர்கள் வந்து வட இந்தியாவில் 300 ஆண்டுகள் வந்துட்டு ஆட்சி பண்ணியிருக்காங்க. சாதவாகன வம்சத்தை நிறுவிய சிமுகா 23 ஆண்டுகள் ஆட்சி புரிந்ததாக கூறப்படுகிறது. அவரை தொடர்ந்து அவருடைய சகோதரர் கிருஷ்ணா பதவியேற்றார். கிருஷ்ணரும் அவருடைய சகோதரியின் மகன் சதகர்ணியும் 10 ஆண்டுகள் வீதம் ஆட்சி புரிந்தனர். ஓகே. இவர்கள் காலத்தில் சாதவாகன அரசு பேரரசானது. வடமேற்கில் ராஜஸ்தான் முதல் தென்கிழக்கே ஆந்திரா வரையிலும், மேற்கில் குஜராத் முதலாக கிழக்கே கலிங்கம் வரையிலுமாக பறந்து விரிந்த பேரரசை அவர்கள் ஆட்சி செய்தனர். தனது பேராதிக்க நிலையின் அடையாளமாக சதகர்ணி 2 அஸ்வமேத யாகங்களை நடத்தினார். சாதவாகனர் கால நாணயம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இது கொஞ்சம் விட்டாச்சு. கலிங்க அரசர் காரவேலர் சுங்க அரசர்களின் சமகாலத்தவர் ஆவார். காரவேலர் பற்றிய செய்திகளை நாம் ஹிதிகும்பா கல்வெட்டிலிருந்து பெறுகிறோம். ஹிதிகும்பா யானை குகை கல்வெட்டு. ஹிதிகும்பா நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு இது கலிங்க அரசர் காரவேலருடைய கல்வெட்டு. சாதவாகன அரச குடும்பத்தின் மாபெரும் ஆளுநர் வந்துட்டு கௌதமி புத்திர சதகர்ணி ஆவார். இவரது அன்னை கௌதமி பாலஸ்ரீயால் வெளியிடப்பட்ட நாசிக் மெய்கீர்த்தியில் இவர் சாகர், யவனர், பகலவர் ஆகியோரை அழித்து ஒழித்தார் என கூறப்பட்டுள்ளது. ஓகேயா. ஸோ அவருடைய மெய்கீர்த்தியில் இதை பற்றி இவங்களெல்லாம் அழிச்சிட்டாங்கன்றதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. பேரரசின் எல்லைகளும் இம்மெய்கீர்த்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவர்களின் பேரரசு மகாராஷ்டிரா, வடக்கு கொங்கன், பேரார், குஜராத், கத்தியவார், மாலவம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதாக இருந்தது. கப்பலின் வடிவம் பொறிக்கப்பட்டுள்ள வசிஷ்டபுத்திர ஸ்ரீ புலமாயி நாணயங்கள் ஆந்திரர்கள் கடல்சார் நடவடிக்கைகளில் பெற்றிருந்த திறன்களையும் அவர்களது கப்பற்படை வலிமையையும் உணர்த்துகின்றன. போகர் கல்வெட்டானது தென்கிழக்கு ஆசிய பகுதியில் அரசு உருவாக்கத்தில் தென்னிந்தியா வகித்த முக்கிய பங்கை கூறுகின்றது. சாதவாகனர்களின் பங்களிப்பு. இலக்கியம். சாதவாகன அரசர் ஹாலா ஒரு சிறந்த சமஸ்கிருத அரசர். கிமு 2ஆம் நூற்றாண்டில் தக்கான பகுதியில் கண்டரா மொழிப்பள்ளியை சார்ந்த சமஸ்கிருதம் செழித்தோங்கியது. பிராகிருத மொழியில் 700 பாடல்களை கொண்ட சட்டசா எனும் நூலை எழுதியதன் மூலம் அரசர் ஹாலா புகழ் பெற்றிருந்தார். கலையும் கட்டடக்கலையும். சாதவாகனர்கள் மிகச்சிறந்த கட்டடக்கலை வல்லுநர்கள் ஆவர். அவர்கள் அமராவதியில் பௌத்த ஸ்தூபிகளை கட்டினர். ஓகேங்களா. ஸோ மிகச்சிறந்த கட்டடக்கலை நிபுணர்களாக அவங்க இருந்திருக்காங்க. கௌதமி புத்திர சதகர்ணி கால நாணயங்கள். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க.
அடுத்ததான் இங்கே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. உலக புகழ்பெற்ற புத்தரின் ஆலயர சிற்பங்கள் பாமியான் பள்ளத்தாக்குள்ள மலைகளில் செதுக்கப்பட்டுள்ளன. இம்மலைகள் பண்டைய இந்தியாவின் வடமேற்கு எல்லைப்புறத்தில் அமைந்திருந்தது. தற்போது இப்பகுதி ஆப்கானிஸ்தானின் மையத்தில் உள்ளது. ஓகே, ஸோ பண்டைய இந்தியா பாருங்கள் இவ்வளோ தூரமாக வந்து நீண்டு இருந்திருக்கு அப்படின்றது இப்போ தெரியுது பாருங்கள். இம்மலைகள் பண்டைய இந்தியாவின் வடமேற்கு எல்லைப்புறத்தில் வடமேற்கு எல்லைப்புறத்தில் அமைஞ்சிருந்திருக்கு. இப்போ வந்து இது வந்து ஆப்கானிஸ்தானுடைய மையத்தில் இருக்குது. அண்மையில் இவற்றை தாலிபான்கள் உடைத்து நொறுக்கினர். ஓகே, தாலிபான்கள் வந்து இதை உடைத்து நொறுக்கியிருக்காங்க. இச்சிற்பங்கள் மௌரியர் காலத்துக்கு பின்னரான காந்தார கலைப்பள்ளியை சேர்ந்த அர்ப்பணிப்புமிக்க கலைஞர்களால் திடமான பாறைகளில் செதுக்கப்பட்டவை ஆகும். ஓகே, அடுத்ததான் வியட்நாமில் உள்ள ஓக்கியோ எனும் தொல்லியல் ஆய்விடத்தில் கண்டறியப்பட்ட புத்தரின் நின்ற கோலத்திலான வெண்கல சிலையானது அமராவதி பாணியை ஒத்துள்ளது. பிற்காலத்தை சேர்ந்த சாதவாகன அரசர்கள் 2 பாய்மரங்களை கொண்ட கப்பல்களின் சின்னம் பொறிக்கப்பட்ட ஈய அல்லது செப்பு நாணயங்களை வெளியிட்டனர். தாய்லாந்தில் நாக்கான் பதோம் என்ற இடத்தில் கல்லால் ஆன முத்திரை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவும் அதே வடிவத்தில் அமைந்துள்ளது. காந்தாரம், மதுரா, அமராவதி, புத்தகயா, சாஞ்சி, பார்க்குத் ஆகிய இடங்கள் கலைகளுக்கும் அற்புதமான கட்டடங்களுக்கும் பெயர் பெற்றவையாகும். மதுரா சிற்பக்கலை பள்ளி பௌத்த, சமண, வேத, மத கடவுள்களின் பிம்பங்களையும் முழு உருவச் சிலைகளையும் வடித்தது. இந்தோ கிரேக்கர், இந்தோ பார்த்தியர், சாகர், குஷானர். ஸோ இந்தோ கிரேக்கர்கள், இந்தோ பார்த்தியர்கள் பற்றின செய்திகள் கொடுத்துருக்காங்க. வடமேற்கு இந்தியாவையும் பஞ்சாப் பகுதியையும் கைப்பற்றிய அலெக்சாண்டர் அவற்றை தனது பிராந்திய ஆளுநர்களின் பொறுப்பில் விட்டு சென்றார். அவற்றில் கிழக்கு பகுதி அமைந்திருந்த பாக்டீரியா, பார்த்தியா ஆகிய இரு சத்ராபிகள்னா மாநிலங்கள் தங்கள் கிரேக்க ஆளுநர்களின் தலைமையில் கிளர்ச்சி செய்து அவர்களின் கீழ் சுதந்திர அரசுகளாயின. பாக்டீரியா சத்ராபி முதலாம் டயோடாடஸ் தலைமையிலும் பார்த்தியா அர்ச்சாகஸ் தலைமையிலும் சுதந்திர அரசுகளாக அறிவித்தன. ஸோ இந்தோ கிரேக்க அரசர்கள். முதலாம் டெமிட்ரியஸ், இவர் கிரேக்கோ பாக்டீரிய அரசர் யுதிடெமிஸ் என்பாரின் மகனாவார். இவர் கிமு 294 முதல் கிமு 288 வரை மாசிடோனியாவின் மன்னராக இருந்தார். டெமிட்ரியஸ் சதுர வடிவிலான இருமொழி வாசகங்களை கொண்டு நாணயங்களை வெளியிட்டார் என்பதை நாணய சான்றுகள் உறுதி செய்கின்றன. நாணயத்தின் தலைப்பகுதியில் கிரேக்க மொழியும் பூபி பகுதியில் கரோஸ்தி மொழியும் இடம்பெற்றுள்ளன. டெமிட்ரியஸ் எனும் பெயரில் 3 இருந்துள்ளனர். எனவே இம்மூவரில் யார் கிமு 2ஆம் நூற்றாண்டில் தொடங்கும் யவன சகாப்தத்தை தொடங்கி வைத்தவர் என்பதை வரலாற்று அறிஞர்களால் முடிவு செய்ய முடியவில்லை. ஓகே, டெமிட்ரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருந்திருக்காங்க மொத்தம். ஸோ இதில் யார் வந்துட்டு கிமு 2ஆம் நூற்றாண்டில் தொடங்கும் யவன சகாப்தத்தை தொடங்கி வைத்தவருங்கிறது தெரியலை. மினாண்டர், இவர் நன்கறியப்பட்ட இந்தோ கிரேக்க அரசர்களில் ஒருவராவர். வடமேற்கு பகுதியில் பெரியதொரு அரசை இவர் ஆண்டதாக கூறப்படுகிறது. இவர் வெளியிட்ட நாணயங்கள் பரந்து விரிந்த பகுதியில் கிடைக்கின்றன. காபூல் பள்ளத்தாக்கில் தொடங்கி சிந்து நதி கடந்து மேற்கு உத்தரப்பிரதேசம் வரையிலான பகுதிகளில் கிடைத்தன. மிலிந்த பன்கா என்னும் நூல் ஒன்று உள்ளது. பாக்டீரிய அரசன் மிலிந்தா என்பவருக்கும் பௌத்த அறிஞர் நாகசேனாவுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலே அந்நூலாகும். இந்த மிலிந்தாவை மினாண்டர் என அடையாளப்படுத்தப்படுகிறது. மினாண்டர் பௌத்தராக மாறி பௌத்தத்தின் வளர்ச்சிக்கு பணியாற்றியதாக கருதப்படுகிறது. டயோடாடஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் பாக்டீரியா, பார்த்தியா ஆகியவற்றின் கிரேக்க அரசர்கள் இந்தியாவின் வடமேற்கு எல்லைப்புற பகுதிகளை ஆக்கிரமித்தனர். இவ்வாறு குடியேறிய பாக்டீரியர்களும் பார்த்தியர்களும் குடியேறிய இடத்தில் வாழ்ந்த மக்களோடு திருமண உறவு கொண்டு இரண்டர கலந்தனர். இது இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் இந்தோ கிரேக்கர், இந்தோ பார்த்தியர் குடியிருப்புகள் உருவாக உதவியது. இந்தோ கிரேக்கர்களின் பங்களிப்பு. நாணய முறை எப்படி இருந்ததுன்னா, இந்தோ கிரேக்க ஆட்சியாளர்கள் அச்சுவார்க்கும் முறையை அறிமுகம் செய்து நேர்த்தியான வடிவங்களில் நாணயங்களை வெளியிட்டனர். அவற்றில் எழுத்துக்களும் சின்னங்களும் உருவங்களும் பொறிக்கப்பட்டன. இம்முறையை இந்தியர்கள் இவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டனர். ஓகே, ஸோ இந்தோ கிரேக்க ஆட்சியாளர்கள் அச்சுவார்க்கும் முறையை அறிமுகம் செய்து நேர்த்தியான வடிவங்களில் நாணயங்களை வெளியிட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவற்றில் எழுத்துக்களும் சின்னங்களும் உருவங்களும் பொறிக்கப்பட்டன. இந்த முறையை வந்துட்டு இந்தியர்கள் இவர்களிடமிருந்து தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்தோ கிரேக்கர்கள்ட்டிருந்து இந்தியர்கள் கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க.
அடுத்ததாக சிற்பங்கள். இந்தியாவில் காந்தார கலைப்பள்ளி கிரேக்கர்களின் சிற்பக்கலைக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளது. கிரேக்கர்கள் குகைகளை அமைப்பதில் சிறந்தவர்கள். மகாயான பௌத்தர்கள் குகைகளை குடைந்தெடுக்கும் முறையை கிரேக்கர்களிடமிருந்து கற்றனர். அதன் மூலம் குடைவரை சிற்ப கட்டடக்கலையில் சிறப்பு திறன் பெற்றவராயினர். கிரேக்கர்களும் ஒரு காரணமாக இருந்திருக்காங்க இந்தியாவில் இருக்கிற இந்த சில நினைவு சின்னங்களுக்கெல்லாம். சாகர்கள். இந்தியாவில் இந்தோ கிரேக்கர்களின் ஆட்சிக்கு சாகர்கள் முற்றுப்புள்ளி வைத்தனர். நாடோடி இனத்தவரான இவர்கள் பெரும் எண்ணிக்கையில் இந்தியாவுக்குள் நுழைந்து வடக்கு மற்றும் மேற்கிந்தியா முழுவதும் பரவினர். இவர்கள் துருக்கிய நாடோடி பழங்குடியினருக்கு எதிரானவர்கள். சாகர்கள் பண்டைய நாடோடி இன ஈரானிய சைத்தியர்கள் ஆவார்கள். சமஸ்கிருத மொழியில் அவர்கள் சாகர்கள் என அறியப்பட்டனர். சாகர்களின் ஆட்சியானது மாவோஸ் அல்லது மோகா என்பவரால் காந்தார பகுதியில் நிறுவப்பட்டது. அவருடைய தலைநகர் சிர்காப்பாக இருந்தது. மோரா கல்வெட்டில் அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருடைய நாணயங்களில் புத்தர், சிவன் ஆகியோரின் உருவங்கள் பொறிக்கப்பட்டன. எல்லாமே வந்துட்டு கலந்து தான் இருந்திருக்கு இல்லையா. ஒவ்வொரு இடத்துலேருந்தும் இந்தியாவை ஆக்கிரமித்து அந்தந்த பகுதியிலும் ஒருவர் வந்துட்டு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும். இதெல்லாமே வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஒவ்வொன்றுமே வந்துட்டு யாரெல்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, யாரெல்லாம் வந்துட்டு எந்தெந்த அரசுக்கு அப்புறமா எந்தெந்த அரசு உருவானது, அவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி அவங்க தழைத்தோங்கினாங்க, இல்லை எப்படி அழிந்து போனாங்க. இதெல்லாமே வந்துட்டு நம்மளுடைய வரலாறு தான் இல்லையா. இந்தியாவுடைய வரலாறு ரொம்ப முக்கியம். இந்தோ பார்த்திய அரசர்கள், அதாவது பகலவர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள. இந்தோ கிரேக்கர்கள், இந்தோ சைத்தியர் ஆகியோருக்கு பின்னர் இந்தோ பார்த்தியர் வந்தனர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் கிபி 1ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியில் குஷானர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். இந்தோ பார்த்திய அரசு அல்லது கோண்டோபரித் வம்சம் கோண்டோ பெர்னஸால் நிறுவப்பட்டது. இந்தோ பார்த்தியர் ஆட்சி செய்த பகுதி காபூல், காந்தாரா ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். கோண்டோ பெர்னஸ் என்னும் பெயர் கிறிஸ்துவ உபதேசியார் புனித தாமஸுடன் தொடர்புடையதாகும். கிறிஸ்துவ மரபின்படி புனித தாமஸ் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். கோண்டோ பெர்னஸின் அரசவைக்கு அவரது வருகையால் மன்னர் கிறிஸ்தவத்தை தழுவினார். அதுதான் வந்துட்டு புனித தாமஸ். அடுத்ததான் சாகர் வம்சத்தின் மிக முக்கியமான புகழ்வாய்ந்த அரசர் ருத்ரதாமன் ஆவார். அவருடைய ஜுனாகத் கிர்னார் கல்வெட்டு தூய சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு குறிப்பாகும். இந்தியாவில் சாகர்கள் இந்திய சமூகத்தினுள் இரண்டர கலந்து வாழ்ந்தனர். நாளடைவில் இவர்கள் இந்திய பெயர்களை சூட்டிக்கொண்டனர். இந்திய மத நம்பிக்கைகளையும் ஏற்கத் தொடங்கினர். சாகர்கள் ஷபத்ராவஸ் அல்லது சத்ரபஸ் என்னும் பெயர்களில் பிராந்திய ஆளுநர்களை நியமித்து அவர்கள் தங்கள் பகுதிகளை நிர்வகித்தனர். இதுதான் வந்துட்டு ஜுனாகத் கல்வெட்டு. இது ருத்ரதாமன் கால நாணயம். குஷானர்கள் பழங்காலத்தில் சீனாவின் வடமேற்கு பகுதிகளில் வாழ்ந்து வந்த யூட்சி பழங்குடியின் இனத்தின் ஒரு பிரிவினர் ஆவர். குஷானர்கள் வந்துட்டு சீனாவுடைய வடமேற்கு பகுதியில் வாழ்ந்த யூட்சி பழங்குடியினத்தின் ஒரு பிரிவினர். கிமு 1ஆம் நூற்றாண்டில் யூட்சி பழங்குடியினர் 5 பிரதான பிரிவினராக இருந்தபோது அவர்கள் குஷானர் ஏனைய பிரிவினர் மீது அரசியல் மேலாதிக்கம் செலுத்தி அவர்களுக்கு அரசியல் தலைமை ஏற்றனர். கிறிஸ்தவ சகாப்தத்தின் தொடக்கத்தில் அனைத்து பிரிவுகளைச் சேர்ந்த யூட்சி பழங்குடியினரும் குஷானர்களே மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். தங்களுடைய நாடோடி பழக்க வழக்கங்களை கைவிட்ட அவர்கள் இந்தியாவின் வடமேற்கு எல்லைப்புறத்தை ஒட்டியிருந்த பாக்டீரியர், பார்த்தியர் ஆகியோரின் பகுதிகளில் குடியேறினர். பின்னர் பாக்டீரியர், பார்த்தியர் ஆகியோரின் பகுதிகளையும் கைப்பற்றிய அவர்கள் படிப்படியாக வட இந்திய பகுதிகளில் தங்களை நிலைநிறுத்தி கொண்டனர். பஞ்சாப், ராஜஸ்தான், கத்தியவார் ஆகிய பகுதிகளில் அதிகம் பரவியிருந்த குஷானர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றினர். இதன் விளைவாக தட்சசீலமும் மதுராவும் மிகச்சிறந்த கல்வி மையங்களாக செயல்பட்டன. மேற்கு ஆசியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் மாணவர்கள் இங்கு வந்தனர். குஷான அரசர்கள். கனிஷ்கர். குஷான பேரரசர்களின் மாபெரும் பேரரசர் கனிஷ்கர் ஆவார். கிபி 78இல் அரச பதவி ஏற்றார். ஒரு புதிய சகாப்தத்தை நிறுவியதன் மூலம் தனது ஆட்சியை பிரகடனப்படுத்தினார். கனிஷ்கர் தான் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பேரரசர். ஓகேங்களா, ஒரு மாபெரும் பேரரசராக இருந்திருக்காரு. கிபி 78இல்
அரச பதவி ஏற்றிருக்கார். கனிஷ்கர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ புதிய சகாப்தத்தை நிறுவியதன் மூலம் இவர் தனது ஆட்சியை பிரகடனப்படுத்தினார். ஓகே, இவரது பின்னர் இவர் சாகர் சகாப்தமானது. பின்னர் வந்துட்டு இது சாகர் சகாப்தமானது. தொடக்கத்தில் காபூல் குஷானர்களின் தலைநகரமாக இருந்தது. பின்னர் அது பெஷாவர் அல்லது புருஷபுரத்துக்கு மாற்றப்பட்டது. கனிஷ்கர் கால நாணயம். அரசர்கள். முதலாம் கட்பீசஸ், இரண்டாம் கட்பீசஸ். குஷானர்களில் மிகவும் புகழ்பெற்ற முதல் அரசியல் மற்றும் இராணுவ தளபதி வந்துட்டு இவர் தான். ஓகே, குஷானர்களுடைய புகழ்பெற்ற முதல் அரசியல் மற்றும் இராணுவ தளபதி முதலாம் கட்பீசஸ். இவர் இந்தோ பார்த்திய அரசர்களை பெற்றி கொண்டு பாக்டீரியாவில் இறையாண்மையுடன் கூடிய அரசராக தன்னை நிலைநிறுத்தினார். தன்னுடைய ஆதிக்கத்தை முதலில் காபூல் காந்தார தேசம் தொடங்கி பின்னர் சிந்து வரையிலும் பரப்பினார். இவர் சீன ரோமானிய அரசர்களுடன் நட்புறவை அதாவது இரண்டாம் கட்பீசஸ் வந்துட்டு சீன ரோமானிய அரசர்களுடன் நட்புறவை கொண்டார். அயல்நாட்டு வர்த்தகத்தை ஊக்குவித்தார். அவருடைய நாணயங்கள் சிலவற்றில் சிவபெருமானின் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. அரசருடைய பட்டப்பெயர்கள் கரோஸ்தி மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன. படையெடுப்புகள். கனிஷ்கர் காஷ்மீரை கைப்பற்றி தம் நாட்டுடன் இணைத்து கொண்டார். மேலும் மகதத்திற்கு எதிராக போரிட்டு வெற்றி பெற்றார். விரிந்து பறந்த தனது பேரரசின் பாதுகாப்பையும் நம்பிக்கையும் உறுதி செய்வதற்காக மேற்கு தென்மேற்கு எல்லைகளில் பார்த்திய அரசருக்கு எதிராக போர் தொடுத்தார். காஷ்மீரையும் காந்தாரத்தையும் வென்ற பின்னர் அவர் தனது கவனத்தை சீனாவை நோக்கி திருப்பினார். கனிஷ்கர் சீன தளபதி ஃபன் சியாங் என்பவரை தோற்கடித்து இந்தியாவின் வட எல்லைகளை சீனர்களின் ஊடுருவல்களிலிருந்து பாதுகாத்தார். அவருடைய பேரரசு காஷ்மீரில் இருந்து வாரணாசி வரையிலும் மேற்கே விந்திய மலைகள் வரையிலும் பரவியிருந்தது. இது வடக்கே காஷ்கர், யார்கண்ட், மேற்கே பாரசீகம் மற்றும் பார்த்தியாவின் எல்லைகள் வரை பரவியிருந்தது. மத கொள்கை. கனிஷ்கர் ஒரு தீவிர பௌத்தர் ஆவார். கனிஷ்கரின் பேரரசு ஒரு பௌத்த பேரரசு. பாடலிபுத்திரத்தை சேர்ந்த பௌத்த துறவியான அஸ்வகோஷர் என்பவரின் போதனைகளால் அவர் பௌத்தத்தை தழுவினார். கனிஷ்கர் மாபெரும் வீரராகவும் பேரரசை உருவாக்கியவராகவும் இருந்த போதிலும் அதே அளவிற்கு மகாயான பௌத்தத்தை ஆதரிப்பவராகவும் அதை தீவிரமாக முன்னெடுத்து செல்பவராகவும் விளங்கினார். கனிஷ்கர் பௌத்தத்தை அரசமதமாக்கினார். மேலும் பல ஸ்தூபிகளையும் மடாலங்களையும் மதுரா, தட்சசீலம் மற்றும் பேரரசின் இதர பகுதிகளையும் கட்டினார். புத்தரின் நற்செய்திகளை பரப்புவதற்காக பௌத்த சமய பரப்பாளர்களை திபெத், சீனா மற்றும் மத்திய ஆசியாவின் பல நாடுகளுக்கும் அனுப்பி வைத்தார். பௌத்த மத பிரிவுகளிடையே நிலவிய கருத்து வேறுபாடுகளை களைவதற்காக 4வது பௌத்த பேரவையை ஸ்ரீநகருக்கு அருகேயுள்ள குந்தல வனத்தில் கூட்டினார். இப்பேரவையில்தான் ஹீனயான மகாயானம் என பௌத்தம் பிளவுற்றது. ஓகே, ஸோ ஹீனயான மகாயானம் நம்ம பார்த்தோம் இல்லையா, பௌத்த மதத்தில் பார்த்தோம்ல. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் இது வந்துட்டு பிளவுற்றுக்குன்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பௌத்த மத பிரிவுகளிடையே நிலவிய கருத்து வேறுபாடுகளை களைவதற்காக 4வது பௌத்த பேரவையை ஸ்ரீநகருக்கு அருகேயுள்ள குந்தலவனத்தில் கூட்டியிருக்கார் கனிஷ்கர். ஸோ இந்த பேரவையில் தான் ஹீனயான மகாயானம் வந்துட்டு பௌத்தம் வந்துட்டு பிரிஞ்சிருக்கு. கலையும் இலக்கியமும். கனிஷ்கர் கலை இலக்கியங்களின் மிக பெரும் ஆதரவாளர் ஆவார். அஸ்வகோசர், வசுமித்ரர், நாகார்ஜுனர் போன்ற எண்ணற்ற பௌத்த துறவிகளாலும் அறிஞர்களாலும் அவருடைய அவை அலங்கரிக்கப்பட்டது. குஷான பேரரசு எங்கெல்லாம் பரவி இருந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே குஷான பேரரசு இருந்திருக்கு. அஸ்வகோஷர் புத்த சரிதம் என்னும் முதல் சமஸ்கிருத நாடகத்தின் போற்றப்படும் ஆசிரியர் ஆவார். அஸ்வகோஷங்கிறவர் புத்த சரிதம் என்னும் முதல் சமஸ்கிருத நாடகத்தினுடைய ஆசிரியர், போற்றப்படும் ஆசிரியர். காஷ்மீரில் கனிஷ்கபுரம் என்னும் புதிய நகரை உருவாக்கினார். மேலும் தலைநகர் புருஷபுரத்தை அற்புதமான கட்டிடங்களால் அழகுபடுத்தினார். இவருடைய காலத்தில் காந்தார கலைப்பள்ளி செழித்தோங்கியது. புத்தரின் சிலைகளை செதுக்குவது காந்தார கலைஞர்களுக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்தது. பௌத்த கல்வியும் பண்பாடும் தட்சசீலத்திலிருந்து சீனாவுக்கும் மங்கோலியாவுக்கும் சென்றன. குஷானர் காலத்தில் மாபெரும் ஆசிய பண்பாடானது இந்திய பௌத்த பண்பாடோடு கலந்தது. கனிஷ்கரின் பின்வந்தோர் திறமையற்றவர்களாகவும் வலிமை குன்றியவர்களாகவும் இருந்தனர். இதன் விளைவாக குஷான பேரரசு வேகமாக சிதைவுற்று பல சிற்றரசுகளானது. உலகம் அந்நாளில். குஷான பேரரசு
ஜூலியஸ் சீசர் வாழ்ந்த ரோமானிய குடியரசின் இறுதி நாட்களில் சமகாலத்தியதாகும். ஓகே, ஸோ இந்த ஜூலியஸ் சீசர்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அந்த சமகாலத்தில் உள்ளது தான் குஷான பேரரசுன்னு சொல்கிறாங்க. குஷான பேரரசர் அகஸ்டஸ் சீசரின் அவைக்கு ஒரு பெரும் தூதுக்குழுவை அனுப்பியதாக கூறப்படுகிறது. ஸோ இந்த குஷான பேரரசு வந்துட்டு அகஸ்டஸ் சீசருடைய அவைக்கு வந்துட்டு ஒரு பெரும் தூதுக்குழுவை வந்துட்டு அனுப்பியிருக்கிறதாகவும் சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க. அகஸ்டஸ் சீசர், ஜூலியஸ் சீசர். ஸோ பாட சுருக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது படிச்சுக்கோங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்ததோடைய சுருக்கம் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கலைச்சொற்கள். விரட்டி அடிக்கப்பட்டது ரிப்பல்ஸ்டு, ட்ரிவன் பேக் பை ஃபோர்ஸ். முறியடிக்கப்பட்டது த்வார்ட்டட், ப்ரிவென்ட் ஃப்ரம் அக்கம்ப்ளிஷிங் சம்திங். ஆக்கிரமிப்புகள் என்ரோச்மெண்ட், இன்ட்ரூஷன் ஆன் எ பர்சன்ஸ் டெரிட்டரி ரைட்ஸ் எக்ஸெட்ரா. புதுப்பிக்கப்பட்டது ரெனோவேட்டட், ரீஸ்டோர்டு, சம்திங் ஓல்டு எஸ்பெஷலி அ பில்டிங் டு எ குட் ஸ்டேட் ஆஃப் ரிப்பேர். ஓகே, ஸோ ஒரு பில்டிங்கை வந்துட்டு ரிப்பேர் பண்ணுறது, ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா இதுக்கு மீன். ரெனோவேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான். ஒன்றி போதல் அசிமிலேட், சிமிலராக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றி போதல்னா சிமிலேட், அசிமிலேட். அப்சார்ப் இன்ஃபர்மேஷன், ஐடியாஸ் ஆர் கல்ச்சர் ஃபுல்லி, அப்சார்ப் ஃபுல்லி. தீவிர ஆர்டன்ட், என்தூசியாஸ்டிக் ஆர் பேஷனேட். அற்புதமான மேக்னிஃபிஷியன்ட், இம்ப்ரெசிவ்லி பியூட்டிஃபுல். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற பயிற்சி வினாக்கள்லாம் வந்துட்டு பயிற்சி எடுத்து பாருங்கள். ஸோ அடுத்த லெசன் நம்ம பார்க்கலாம். இதோட நமக்கு மௌரிய பேரரசுக்கு அடுத்து உள்ள மௌரியருக்கு பின்னர் அப்படிங்கிறதுல நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ எல்லாமே வந்துட்டு படிச்சுக்கோங்க. அடுத்த லெசனில் பார்க்கலாம்.